வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. இந்த டிஷ் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்துக்கிங்க. அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீலர் வச்சு தோலை சீவி எடுத்துருங்க. கேரட் ஸ்லைசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணணும். நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணி அல்வா பண்ண போகிறேன். அப்போதே நமக்கு அல்வா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகட்டும். 20 முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவக்கணும். செவந்தோடனே அதை தனியாக எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் இருக்கிற நெய்யிலே நம்ம துருவின கேரட்டை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கேரட் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கின பிறகு பால் 150 ml இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை பால்லே நல்லா வேக வைக்கணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. திரும்ப மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா வெந்துருச்சு. பால் ஊற்றி குக் பண்ணனால இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. கேரட் நல்லா வெந்த பிறகு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. இந்த அல்வாவை டயட்டில் சேர்க்கும்போது இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி ஒட்டாது. சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செவக்க வறுத்த முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணிச்சத்து எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கேரட்டை தினமுமே நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஜூஸாவோ பொரியலாவோ நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. கேரட்டில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஹெல்தியான டேஸ்டான கேரட் அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.